விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயத்தை தாக்கக்கூடிய கோழிக்கால் மற்றும் வேரலுகள் நோய்க்கான தீர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெங்காயம் நெட்டி முதல் 15வது நாளில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் டோஸான டில்ட் அண்ட் ரோக்கோ. டில்ட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லியும், ரோக்கோ 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராமும் கலந்து முதல் டோஸ் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 நாள் கழித்து முதல் வேறு மருந்தான மார்சல் ஒரு ஏக்கராவுக்கு 1 லிட்டரும், கொசைடு ஒரு ஏக்கராவுக்கு 1 கிலோவும் வந்து பார்த்தோம்னா நம்ம வேரில் விடலாம். அதிலேருந்து ஒரு 15 நாள் கழித்து, அதாவது 35 நாள் வாக்கில் நம்மளுக்கு கால் பிரியறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் பார்த்தோம்னா வெங்காயத்தில் நுனிக்கர்கள் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து செகண்ட் டோஸான அமிஸ்டர் மற்றும் ஆண்ட்ரகால். அமிஸ்டர் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லியும், ஆண்ட்ரகால் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராமும் கலந்து செகண்ட் டோஸாக நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அதிலேருந்து ஒரு 10 நாள் கழித்து, அதாவது 45வது நாளில் கால் பிரிகிற டைமில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வேரலுகள் வெங்காயத்தில் வர ஆரம்பிக்கும். அந்த வேரலுகள் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தோம்னா வேறு மருந்தான சமையர் ஒரு ஏக்கராவுக்கு 1 லிட்டரும், மாஸ்டர் காஃப் ஒரு ஏக்கராவுக்கு 1 லிட்டரும் நம்ம வேரில் கொடுக்குறனால வேரல்களிலிருந்து ஒரு 90% வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். அடுத்ததாக லாஸ்ட் டோஸாக வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன மருந்து அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 55வது நாள் வாக்கில் அம்யூஸ் ஒரு டேங்க்கு 15 மில்லியும், யமகாசி அப்படிங்கிற வந்து ஃபங்கிசைடு வந்து பார்த்தோம்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 16 மில்லியும் கலந்து நம்ம தேர்ட் டோஸாக வெங்காயத்துக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம வெங்காயம் வந்து பார்த்தோம்னா வேரலுகள் அன்று கோழிக்கால் நோய் வராமல் நம்ம காப்பாற்றி ஒரு நல்ல ஈல்டு எடுத்துக்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.